மனதளவுல சோர்ந்து போக பண்றான்னா அடுத்து உங்க மேல அம்பு வருதுன்னு அர்த்தம். அதனால ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். சோறு வரும்போது என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற, ஏன் கலங்குற? கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கண்மலையாம் கிறிஸ்து கைவிடவே மாட்டார், கைவிட ஆமென், கைவிட. மனம் அடிவாக்குறாங்களா இன்னைக்கு? ஏன் மனம் நல்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களை மனமடி வாக்குறாங்கனாலே நீங்க யாராயிடக்கூடாது அப்படின்னா படருகிற செடி ஆயிடக்கூடாது. நிறைய செடிகள் இருக்கு பாருங்க. சில செடிக்கு தெரியும் இது இதுக்கு மேல வளராதுன்னு. அந்த செடியால ஒரு பிரச்சனை கிடையாது. படருகிற செடி ஆயிடக்கூடாது. நீ சாதாரண செடியா இரு, நீ வேணாம் ஆமென் பிளாஸ்டிக் பூவாரு, ஒரு பிரச்சனை கிடையாது. உனக்கும் பிரச்சனை இல்லை. அதாவது யூதாவால சிமியோனுக்கு பிரச்சனை இல்லை, சிமியோனால லேவிக்கு பிரச்சனை இல்லை, லேவியால ரூபனுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே லெவல். ஆனா இன்னொருத்தன் வாரான் பாருங்க, அவன் சின்னவன், அவன் 1000, அவன் மேல இருக்கிற தேவ திட்டம் 10000. இவன் 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 சாதாரண செடி அல்ல, இவன் படருகிற செடி. அதனாலதான் மற்ற 10 பேருக்கு காண்பிக்கப்படாத சொப்பனம் இவனுக்கு காண்பிக்கப்படுகிறது. இவங்க எல்லாரும் ஒருத்தரை தான் அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஆனா மற்ற 10 பேருக்கு கிடைக்காத வெளிப்பாடு இவனுக்கு கிடைக்கிறது. மற்ற 10 பேருக்கு கிடைக்காத கவனம் இவனுக்கு கிடைக்கிறது. ஆமென். மனம் அடிவாக்குறாங்க. எதுக்கு? இவனுக்கு காண்பிக்கப்பட்ட சொப்பனம் இவன் மனசுல இருக்கிறது. அந்த மனமடி வாக்கி அதை அவனை மறக்க பண்ணணும். யோசேப்பு சொப்பனத்தை அதுக்கப்புறம் நினைச்சதே எப்போதான் தெரியுமா? சகோதரர்கள் ஆமென் மனமடிவு. இன்னைக்கு உங்களை மனமடி வாக்கும்படிக்கு சொற்களால ஆமென் சொற்களால ஒரு தேவபிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கடந்து போகும். இதெல்லாம் இது கன்ஃபஸ் பண்ணுங்க பார்க்கலாம், இது அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். இதெல்லாம் கடந்து போகும். இன்று இந்த தீ எனக்கு பாஸ்டா மாறும், இந்த தண்ணீர் எனக்கு பாஸ்டா மாறும். கர்த்தர் ஆயத்தம் பண்ணின செழிப்பு, கர்த்தர் ஆயத்தம் பண்ணின நன்மை, அதுதான் என் ஃபியூச்சரா மாற போகுது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்லும் போதே நான் சொல்ற வார்த்தையை சரியா உள்வாங்கணும். இதெல்லாம் எனக்கு பாஸ்டா மாற போகுது. இதெல்லாம் ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனது, உன் கிருபை என்னை நிறுத்துதே. கிருபை நிறுத்தும். ஆமென். அதனாலதான் பகற்காலத்தில் கிருபையை அவர் கட்டளையிடுகிறார். தாவீதே, சவுல் உன் லைஃபை துரத்திட்டு இருக்கிறான் தெரியுமா? இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. தாவீதே, குகை காடுன்னு அலைஞ்சிட்டு இருக்க பாரு, இதெல்லாம் பாஸ்டா மாற போகுது. யோசேப்பே, உன் கையில போடப்பட்டிருக்கிற விலங்கு உனக்கு பாஸ்டா மாற போகுது. ஓ ஜீசஸ். ஆமென். லேயாள் எதுவரைக்கும் அற்பமாய் பார்க்கப்பட்டாள்? லேயாள் அற்பமா பார்த்தது யாரு? ராகேல். அதே லேயாளை பார்த்து ராகேல் என்ன பட்டாள் இருக்கும் தெரியுமா? பொறாமைப்பட்டாள். இதுதான் கர்த்தர். இன்னைக்கு நீ அற்பமா பார்க்கப்படுற பாரு, இது பாஸ்ட் ஆகும். என் ஆண்டவர் நினைச்சா அவர் தம்முடைய ஊழியக்காரருடைய வார்த்தையை நிலைப்படுத்தி, ஆமென்,
கொடி படரும், அந்த கொடி படரும். இந்த கொடி வந்து அதனாலதான் நீங்க யோசேப்பை பிளஸ் பண்ணும்போது மட்டும் நீங்க புதிய பாடல எல்லாம் பார்க்கும்போது மனாசே கோத்திரம் இப்படி கொண்டு வரோம். அது படரக்கூடியது. மீதி எல்லாம் யூதா பென்யமீன் அப்படி சொல்றோம். யோசேப்பு சொல்லும் போது மட்டும் மனாசே. எல்லாருக்கும் மேல ஒரு கை வைக்கப்பட்டது. யோசேப்பு வரும்போது ரெண்டு கையா கிராஸ்ல. இது சிலுவையில சம்பாதித்த கூட்டம். இது படரும். ஆண்டவர் எனக்கு அகைன்ஸ்டா இவங்க எல்லாம் இப்படி சொன்னாங்க ஆண்டவரே. ஆமென். அதாவது யோசேப்பின் சகோதரர்களுக்கு யோசேப்பு போட்ட பல வர்ண அங்கி மேட்ரு கிடையாது. யோசேப்பு பார்த்த சொப்பனம் தான் மேட்ரு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இதுல கை வைக்கிறான். ஆனா நம்ம பார்வை என்ன தெரியுமா? பல வர்ண அங்கே தான் அவங்க என்ன பண்றாங்க, கிழிக்கிறாங்க. இங்க பல வர்ண அங்கி மேட்ரு கிடையாது. ஆமென். சொப்பனம் தான் மேட்ரு. கை வைக்கிறது நம்ம சம்பளத்துல கை வைக்கலாம், நம்ம சரீரத்துல கை வைக்கலாம், இப்படிதான் கை வைப்பான். ஆனா இது மேட்ரு கிடையாது. பலவர் அங்கேதான் மேட்ருனா கிழிக்காம அவங்க பங்கு போட்டு எடுத்திருக்கலாம்ல. ஒரு நாள் நான் ஒடுக்கிறேன், இன்னொரு நாள் அது அவங்களுக்கு மேட்ரு கிடையாது. ஆமா, உன் வேலையில கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது. உன் சரீரத்துல கை வைக்கிறது சாத்தானுக்கு மேட்ரு கிடையாது. யோசேப்பு வரும்போது சகோதரர்கள் என்ன யார் வாரான்னு சொன்னாங்க தெரியுமா? சொப்பனக்கார வாரா. ஏரோது குழந்தைய கொண்டா நினைக்கிறீங்களா? ஏரோதுட்ட போய் கேட்கலாமா, நீ யாரப்பா கொல்ல போனேன்னா நம்ம கிட்ட சொல்லுவோம், பாவம் 2 வயசு கீழே உள்ள குழந்தைகளை கொல்றான். அவன் சொல்லுவான், நான் ராஜாவை கொல்ல போறேன்பா. ஆமா, உன்கிட்ட ஒண்ணு இல்லாம இருந்தாலும் சத்துரு உன்னை தொடர காரணம் என்ன தெரியுமா? நீ பலவர் அங்கி போட்டது மேட்ரு கிடையாது. நம்ம என்ன நினைக்க தெரியுமா? நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, உடனே நான் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுற கூடாது, எங்க வீட்டுல கொஞ்சம் கறி மணத்துற கூடாது, உடனே. அதனால மேக்சிமம் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கடைசியில் மூச்சு முட்டி, பாஸ்டர் மூச்சுட முடியல பாஸ்டர். ஏன், என்னாச்சு? மனம் வெளியே போயிடும். எங்க மனமோ இது மேட்ரு. நம்ம என்ன, நம்ம ஐயோ இது இல்லை, நான் ஏதாவது வாங்கிடக்கூடாது, நான் ஏதாவது வாங்கினாலே அவங்களுக்கு உன் மேல அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இதுதான் மேட்ரு, இதுதான் மேட்டர். பலவர் அங்கி அவங்கள பாதிக்கல. ஹல்லேலூயா. சாஸ்திரிகள் வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, நாங்க பார்க்க வரோம் சொல்லி இருந்தா ஏரோது கிஃப்ட் கொடுத்து அனுப்பியிருப்பான். ராஜா எங்க? இந்த திட்டம் வெளிப்படுத்தப்பட்டது பாருங்க. திட்டம் மேக்சிமம் வெளிப்படுத்துறதே நம்ம தான். ஆமே. அது வரைக்கும் ஏரோது குழந்தை பிறந்தது ஏரோதுக்கு எப்படி தெரியும்? சாஸ்திரிகளுக்கு எப்படி தெரிஞ்சது? நட்சத்திரம் மேய்ப்பர்களுக்கு எப்படி தெரிஞ்சது? ஏரோதுக்கு எப்படி தெரிஞ்சது? நம்ம தான் வாட்ஸ்அப்லயும் போட்டோ அடிச்சு ஏரோதுகளுக்கு எல்லாம் அனுப்பி விடுவோம்ல. அவ்வளவு பிரச்சனைக்கும் இன்னைக்கு இவங்க இப்படி பேசிட்டாங்க, அவங்க அப்படி பேசிட்டாங்கன்னு ஏரோதுகள் எல்லாம் பிரச்சனை பண்றதுக்கு காரணமே யாருதான்? அவங்கள வந்து வீடியோ எடுக்கிறாங்க. இல்ல, இவ்வளவு பிரச்சனை எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாம வந்து பிள்ளையும் அதன் தாயையும் கண்டு பிள்ளையை வழங்கி திருப்பி போய், ஏன்னா அவனுக்கு வந்துட்டு ராஜா உடனே அவனுக்கு டிஸ்டர்ப் ஆகுது பாருங்க, டிஸ்டர்ப் ஆகுது. அவன் ஒரு தேவ பிள்ளை, கனித்தரு செடி. உங்க மேல தேவ திட்டம் இருக்குன்னு வைங்களேன், அது சாத்தானை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும், டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அது அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க. ஏரோதுக்கும் யோசேப்பு மரியாளுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க பாட்டுக்கு சத்திரத்துல கூட இடம் இல்லாம முன்னணியில கடத்தி வச்சு ஏரோதுட்ட மேட்ரு போகும்போது வீட்டுல இருக்கிறாங்க. ஒரு 2 வயசுக்குள்ள இருக்கும். ஏன்னா சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை பார்த்து வர்றதுக்கு அவங்க பிளைட்ல வந்தாலே ஒரு நாள் தாண்டும். அவங்க ஒட்டகத்துல வராங்க, நடந்து வந்திருப்பாங்க,
இப்படி நாலா திசையிலிருந்து வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவர்கள் கூடி ஒருமித்து வருகிறார்கள். டைம் எடுத்து மேக்சிமம் ஒரு 2. அதனாலதான் 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது என்ன பண்ணுவாருன்னா, மெய்ப்பர்கள் வந்து பார்க்கும்போது பிள்ளை முன்னணியத்தில் இருக்கும். அது பிறந்த டைம் பார்த்தது. சாஸ்திரிகள் வந்து பார்க்கும்போது பிள்ளை வீட்டில் இருக்கு. அப்போ ஒரு மேக்சிமம் 2 அந்த காலத்தை எப்போ எந்த டைம் இந்த நட்சத்திரத்தை பார்த்தீங்க, அப்போ மேக்சிமம் பிள்ளைக்கு எத்தனை வயசு இருக்கும்? 2 வயசு இருக்கும். 2 வயசுக்கு உட்பட்ட குழந்தைய என்ன பண்ணணும், நம்ம சண்டே ஸ்கூல் ஆனிவர்சரியில் எல்லாத்தையும் ஒரே டைம் முடிச்சிருவோம். இல்லைன்னா 2 வருஷம் வெயிட் பண்ணணும். அதனால தான் ஒரே இதை பார்த்துட்டு அப்போ ஒரே டைம் எல்லாரும் வந்து நின்னாங்கன்னு சொல்லி முடிச்சிருவோம் எல்லாத்தையும். ஆமென். அவன் பார்த்தது குழந்தை அல்ல, அவன் பார்த்தது ராஜாவை. ஆண்டவரே, என் சகோதரர்கள் எனக்கு இப்படி பண்றாங்களே, இது வேற. சத்துரு அவர்களை பயன்படுத்தினார். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க போட்ட பிளான், அவங்க நினைச்சது ஸ்பாட்ல நடக்குது, ஆனா அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்குது. இதுதான் ரேமா. அவங்க நினைக்கிறது ஸ்பாட்ல அந்த டைம் நடக்குது. எதுக்கு தெரியுமா? அவர் நினைத்தது ஃபியூச்சர்ல நடக்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். சகோதரர்களும் எங்க போய் ஆகணும்? எகிப்துக்கு போய் ஆகணும். கர்த்தர் யாரை முன்னாடி அனுப்பினார்? யோசேப்பை. இன்னைக்கு நாம நடக்கிற பாதையில நாளைக்கு கொஞ்சம் பேர் நடக்க வைப்பார். ஆமே, அல்லேலூயா. இவங்களும் வந்துதானே நிக்கிறாங்க எகிப்துக்கு. ஆமே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீ செட்டில் ஆயிருவ. இதுதான் கர்த்தருடைய நடத்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது இந்த சகோதரர்கள் ஆகாரம் வாங்க வந்து நிற்கும் போது, சிறையில் அவன் அடிமை தானே, அவனை வச்சு என்ன வேலையும் வைக்கலாமே. அவனை வச்சு தானியம் எடுத்து கொடுக்குற வேலையை வைக்கிறாங்கன்னு வைங்களேன், அந்த அடிமை வஸ்திரம் போட்டு எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். அப்போ அவனை பார்த்தாலே தெரியும் இது யாரு? யோசேப்பு. இப்போ பார்த்தா தெரியாது, ஏன்னா ஆளே மாறிட்டார். ஆமே, கர்த்தர் அப்படி ஆமே ஞானிகளை தான் வெட்கப்படுத்துவாரே தவிர உங்க மேல இருக்கிற தேவ திட்டம். ஆமே ஆமே. ஆண்டவரே, சில சொல்லுவாங்க பாரு, அவங்களுக்கு என்ன கஷ்டம் வந்திருக்கு, அவங்க பின்னாடி வர போறாங்க. ஃபர்ஸ்ட் யோபுக்கு வந்த பிரச்சனை அடுத்து யாருக்கு தெரியுமா வர இருந்துச்சு? நண்பர்களுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி யார் செட்டில் ஆயிட்டா தெரியுமா? அதனால நண்பர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? காக்கப்பட்டார்கள். யோசேப்புக்கு இருந்த பிரச்சனை இனி யாருக்கு வரப்போகுது தெரியுமா? சகோதரர்களுக்கு வரப்போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி கர்த்தர் அந்த பாதையில யார் நடத்துறாரு? யோசேப்பை நடத்தி என்ன ஆக்கிட்டாரு? செட்டில் ஆக்கிட்டார். பக்கத்துல 2 பேர் கைப்பிடிச்சு சொல்லுங்க, செட்டில் ஆக்கிடுவார். ஆமே, செட்டில் ஆக்கிடுவார். ஆமே. சிலருக்கு இந்த குளிர்ல ஒரு கட்டில் கிடைச்சா, கட்டில் செட்டில் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் யார் வாரா தெரியுமா? சகோதரர்கள் வந்து நிக்கிறாங்க. ஐயா அப்படி வந்து நிக்கிறாங்க. யோசேப்பு பார்க்கிறாரு, என்ன ஆண்டவருங்க. ஹல்லேலூயா. நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை யாரால் மறுத்திடக்கூடும்? நீர் குறித்ததை யாரால் தடுத்திடக்கூடும்? நீர் உரைத்ததை ஆமே, நீர் குறித்ததை அழிப்பவன் இல்லை. ஓ, குறித்ததை அழிப்பவன் இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், வல்லமை நிறைந்த வார்த்தையானவரே இயேசுவே. என்னை உருவாக்கினீர். ஆமென். என்னை உயிர்ப்பித்ததோ, என்னை ஆற்றினீர், தேற்றினீர் உம் வார்த்தையால். என்னை தாங்கினீர், சுமந்து வார்த்தையானவரே, வார்த்தையானவரே. ஆமென்.
வார்த்தையானவரே. ஆமென். சகோதரர்கள் யோசேப்புக்கு அகைன்ஸ்டா இவ்வளவு செய்தோம், ஏன் ஆண்டவர் அவர்களை பனிஷ் பண்ணல?